பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: நீங்கள் நீதிமானாக இருந்தாலும் நியாயாதிபதியிடத்தில் இரக்கம் கேளுங்கள். ஆதார வசனம் ஏசாயா 36:21. அவர்களோ அவனுக்கு ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரமாக சொல்லாமல் மௌனமாயிருந்தார்கள். அவனுக்கு மறு உத்தரவு சொல்ல வேண்டாம் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தார். நீதிமொழிகள் 12:13. துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகம் கண்ணி, நீதிமானோ நெருக்கத்தில் என்று நீங்குவான். ஜெயமெடுப்பவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 36, 37, 38, 39 4 அதிகாரங்களை உங்களுக்கு நேரம் எடுத்து வாசியுங்கள். இதில் எசேக்கியா ராஜாவின் வாழ்நாளில் நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகளை காணலாம். நமது ஆவிக்குரிய வாழ்விற்கு நல்ல பாடங்கள் கிடைக்கும். இப்போது இந்த 36ஆம் அதிகாரத்தை சுருக்கத்தை நான் கொடுக்கிறேன். கவனமாய் கேட்டால்தான் இன்றைய செய்தி உங்களுக்கு புரியும், ஆசீர்வாதமாக இருக்கும். அசிரியா ராஜா ஜனகரிப்பு என்பவன், அவனுடைய சேனை தளாதிபதி ரப்சாக்கே என்பவன். பெயர்களெல்லாம் உங்களுக்கு மனதில் இருந்தாலும் பரவாயில்லை. அவர்கள் அங்கங்கே தேசங்களையெல்லாம் பிடித்து கொண்டே வருகிறார்கள். வந்து எசேக்கியா ராஜா ஆண்டு கொண்டிருக்கும் இந்த யூதாவுடைய தேசத்துக்கு வருகிறார்கள். வந்து இறங்கிவிட்டார்கள். பட்டாளம் இறங்கிவிட்டது. இறங்கிவிட்டு இந்த ரப்சாக்கேவை அனுப்புகிறான் ஜனகரிப்பு சேனாதிபதியை. அவன் வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் கூப்பிட்டு பேச வருகிறான். அப்பொழுது எசேக்கியா ராஜா முக்கியமானவர்களை அவனோடு பேசும்படி அனுப்புகிறார். அவர்கள் போகும் பொழுது இவன் கேட்கிறான், நாங்கள் இந்தந்த தேசங்களையெல்லாம் வென்று விட்டோம், நீங்கள் எங்களுக்கு அடிபணியாது இருப்பது எப்படி? உங்களை ராஜா சொல்லியிருப்பானே, கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் நமக்கு நம்பிக்கையாக இருக்கிறார் என்று எல்லாம் சொல்லியிருப்பானே. நீங்கள் நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? நீங்கள் எங்களை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள் என்று கர்த்தரை தூஷித்து, ராஜாவை தூஷித்து கேவலமான பேச்சுகளை பேசி வைக்கிறான். அவர்கள் வருகிறார்கள். ராஜா வார்த்தை ஒன்று பிரதியுத்தரமாக பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு விட்டான். பின் கடிதத்தை எழுதுகிறான். யார்? ஜனகரிப்பு ராஜா. அந்த கடிதத்தை திறந்து வாசித்தால் வாசிக்கவே முடியாது. நீங்கள் அந்த அதிகாரங்களெல்லாம் படித்து பாருங்கள், கூசும். அப்படி எழுதுகிறான். என்ன நம்பிக்கை? யாரை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள்? நான் இப்படியெல்லாம் ஜெயித்தானாக்கும், அப்படி ஜெயித்தானாக்கும் என்று சொல்லுகிறான். அவன் அந்த கடிதத்தை வாசித்து விட்டு அப்படியே கொண்டு போய் ஆலயத்தில் கொண்டு போய் வைக்கிறான். ஆண்டவருடைய முன்பாக கொண்டு போய் வைத்து அந்த கடிதத்தை, அப்பா கேளுங்கள், ஜீவனுள்ள தேவனை அவன் நிந்திக்கிறான் என்று. அப்பா நீ வந்து யூத பாஷையில் பேசாதே, எங்கள் மக்களெல்லாம் கேட்டுக்கொள்வார்கள், சீரிய பாஷையில் பேசு அப்படி என்று சொன்னால் முடியாது, நான் யூத பாஷையில் தான் பேசுவேன் என்று எல்லாருக்கும் தெரியும்படியாக பேசுகிறார். எல்லா மக்களும் கேட்கிறார்கள். எல்லாம் வாயடைத்து போய்விட்டார்கள். ஏன்னா ராஜாவுடைய கட்டளை ஒரு வார்த்தையும் பிரதியுத்தரமாக பதில் சொல்லக்கூடாது என்று. அவன் அந்த கடிதத்தை கொண்டு போய் வைத்து அவன் ஆண்டவரிடம் மன்றாடுகிறான். ஆண்டவரே, அவன் அவர்கள் செய்தேன், இவர்கள் செய்வித்தேன் என்றெல்லாம் சொல்லுகிறானே ஆண்டவரே, அதெல்லாம் உண்மைதானப்பா. கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். ஜனகரிப்பு ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளெல்லாம் கேளும் ஐயா என்று அவன் சொல்லி அவன் மன்றாடுகிறான். அவர்களை ஜெயித்தேன், இவர்களை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறான். அது மெய்தான். ஆனால் அவர்கள் தேவர்கள் அல்லவே, மனுஷர்கள் கைவேலையான மரமும் கல்லும் தானே. ஆகையால் அவைகளை அவன் நிர்த்தூளிக்கு ஆக்கினார். இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வெளிப்படுகிறது. நீங்கள் வந்து அந்த முக்கியமாக ஏசாயா 37:23 நீங்கள் வாசிக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக பேசுகிறார். யாரை நிந்தித்து தூஷித்தாய்? யாருக்கு விரோதமாய் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவா உன் கண்களை மேட்டுமையாக ஏறெடுத்தாய் என்று ஆண்டவர் வெகு கோபமாகிறார். எசேக்கியா ராஜாவை பேசினது, யூத ஜனங்களை பற்றி பேசினது, தன்னை பற்றி பேசினதாகவே அவர் எடுத்துக்கொள்கிறார். மக்களே, நீங்களும் நானும் யார் நம்மளை நிந்தித்து பேசினாலும் வேண்டாம், முகாந்திரம் இல்லாமல் வந்தாலும் நாம் அப்படியே ஆண்டவரிடம் சாற்றிவிட வேண்டும். நாம் நீதிமான்கள் தான், நாம் ஏதும் செய்யவில்லை தான். முகாந்திரம் இல்லாமல் வருகிறார்கள், வேண்டுமென்றே வருகிறார்கள், இருக்கட்டும். நாம் நீதிமான்கள் என்று அவனோடு நாம் வாதாடக்கூடாது. அங்கே ஒன்றும் எடுபடாது. ஆகையால் நாம் கர்த்தரிடம் சொல்லிவிட வேண்டும். கர்த்தர் நமக்காக பேசுவார், அவர் நமக்காக வழக்காடுவார். எதிரியின் கையில் நாம் ஒரு வார்த்தையும் பேசவே கூடாது.
கூடாது. எசேக்கியா ராஜாவை போல நாம் கர்த்தரிடம் சாட்டிவிட வேண்டும். அதை அவர் கையில் எடுத்துக்கொள்வார். எதிரிக்கு பதில் கொடுப்பார், உங்களுக்கு நியாயம் செய்வார், நிந்தைக்கு பதிலாக விடுதலை தருவார், உயரமும் கனமும் கொடுப்பார். ஏனென்றால் நீங்கள் அந்த யுத்தத்தை கர்த்தரிடம் தள்ளிவிட்டீர்கள். உங்களை பற்றி பேசினது கர்த்தர் தன்னை பற்றி பேசினதாக எடுத்துக்கொள்கிறார். உங்களுக்கு கொடுத்த தொந்தரவை தனக்கு கொடுத்த தொந்தரவாக அவர் எடுத்துக்கொள்கிறார். உங்களை தூஷித்த தூஷணத்தை தன்னை தூஷித்ததாக அவர் எடுத்துக்கொள்கிறார். எக்காலமும் இதுதாங்க. நீங்கள் சாட்டி விட வேண்டும், சாட்டி விட வேண்டும். ஒரு வார்த்தையும் பேசக்கூடாது. என்னுடைய ஃப்ரெண்டு எப்பொழுதும் ஒரு வார்த்தை சொல்வார்கள் மலையாளத்தில், கண்டில்லா கண்டில்லா, கேட்டில்லா கேட்டில்லா, விண்டில்லா விண்டில்லா என்று. காதும் கேட்கல, கண்ணும் தெரியல, ஒன்றும் புரியலை. புரியும், நம்ம கேட்குறோம், நம்ம கண்ணு தெரியுது, காது கேட்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஒன்றும் எனக்கு தெரியல, ஒன்றும் எனக்கு புரியல என்று ஒரு மறு வார்த்தையும் பேசாமல் கர்த்தரிடமே சாட்டிவிட வேண்டும். அப்பொழுது அவர் உங்களுக்காக எல்லாம் பேசுவார். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கொடுத்து இதை மாத்திரம் சொல்லிவிடுகிறேன், அப்படி ஒரு வார்த்தை மட்டும் நம்ம எதிரிக்கு நீங்கள் சொல்லி அனுப்பினால் அது மாத்திரம் போகாது. கண்ணு காது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கொடுத்து இன்னும் அதிகமாக சீர்வரை செய்து சொல்லிவிடுவார்கள். உங்களிடமிருந்து எந்த ரியாக்ஷன் வராதால் எதிரிக்கு பைத்தியம் பிடிக்க வேண்டும். என்னடா ஒன்றும் பேச மாட்டேங்கிறானே, ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டேங்கிறானே, உங்களுக்காக கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். பின் அவனுடைய பார்வையை திருப்பி விடுவார் பாருங்கள். அவன் இனி கனவிலும் யாருக்கு இப்படி ஒரு தொந்தரவு கொடுக்க மாட்டாத அளவுக்கு அவனுக்கு நியாய தீர்ப்பு கிடைக்கும். பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானவான் எண்ணப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் பேச வேண்டாம், எதிர்மறை காரியம் செய்ய வேண்டாம். கர்த்தர் பேசுவார், உங்களுக்காக பேசுவார், காரியத்தை கையில் எடுப்பார், துரத்துவார், இல்லாமல் அவன் ஓடி போவான். இனி ஒரு நிகழ்வு உங்களுக்கு சொல்கிறேன். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். அந்த 16ஆம் அதிகாரத்தில் அப்சலோம் தாவீதுடைய மகன். அவன் தந்திரமாக ராஜ்யத்தை பிடித்து கொண்டான். இதை கேள்விப்பட்டவுடனே தாவீது அவனுடைய சேனாதிபதி அபிசாயோடு மற்ற ஆட்களோடு காலில் செருப்பு கூட இல்லாமல் அழுது கொண்டே ஓடிப்போய் இல்லாவிட்டால் கொன்று விடுவான். அப்படி போய்கொண்டு இருக்கும் பொழுது சிமேயி என்பவன், அவன் பென்யமீன் கோத்திரத்தான். இது சவுல் எல்லாம் இறந்து விட்டார்கள் அல்லவா, சவுளுடைய கோத்திரத்தான். அப்போ தாவீதை தூஷிக்கிறான். என்ன சொல்லி தூசிக்கிறான்? இரத்த பிரியனே, நீ போ, நீ அப்படி போ, இப்படி போ என்று மண்ணை வாரி தூற்றுகிறான். நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன் பாருங்கள். 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். சீமேயி அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியானின் மனுஷனே, தொலைஞ்சு போ, தொலைஞ்சு போ என்று தூறி மண்ணை வாரி தூற்றுகிறான். அப்பொழுது அபிசாய் சேனாதிபதி, எனக்கு கட்டளையுடன் இந்த நாயை ஒரே அடியாக அடித்து விடுகிறேன் என்று சொல்லி, அதற்கு தாவீது பதில் சொல்கிறான் பாருங்கள். எல்லாரையும் பார்த்து சொல்கிறான் தாவீது, இதோ என் கற்ப பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பென்யமீனின் எத்தனை அதிகமாய் செய்வான். அவன் தூஷிக்கட்டும். அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். ஒரு வேளை, இதுதான் முக்கியம், ஒரு வேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். இதுதாங்க ஒரு முதிர்ச்சி, ஆவியில் முதிர்ச்சி அடைந்தவருக்குள்ள ஒரு அடையாளம். மகனே துரத்தி விட்டுட்டான். அப்போ இவனையெல்லாம் பேசி என்ன பண்ணுறது? அபிஷாய் துடிக்கிறான். நமக்குள்ளே மாமிசம் அபிஷாய் மாதிரித்தான். 4 வார்த்தை கேட்டுடலாம், ஒரு வார்த்தை கேட்டுடலாம், துடிக்கும். துடிக்கவே கூடாது. அபிஷாயிலெல்லாம் அழிந்து விட வேண்டும். நாம் அமைதியாக எப்படி தாவீது பதில் சொல்கிறான்? இந்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு ஆண்டவர் செய்வார், செய்தாரே. 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இப்பொழுது நடுவிலே ஒரு காரியம் நடந்தது, யுத்தம் வந்தது. அப்சலோம் இறந்து விட்டான். எல்லாம் ரவுண்ட் டேபிள் திரும்பி விட்டது. இப்போ எல்லாம் தாவீதை தேடி ஓடி வருகிறார்கள். மறுபடியும் ராஜாவாக்கினார்கள். திரும்பி வருகிறார், காட்டிலிருந்து திரும்பி வருகிறார். அதே சீமேயும் காலில் வந்து விழுகிறான். நம் நாயை மன்னித்து விடுங்கள் என்று. மன்னித்தனப்பா, நீ போ என்று அனுப்பி விடுகிறார். கேட்டீர்களா? நமக்குள்ளே மாமிசமான அபிசாய்கள் உண்டு. அது எலும்பு 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கணும், துடிக்கும். மாமிசத்தை அடக்கி அமர வையுங்கள். கர்த்தரே உங்களுக்கு வழக்காடி, கர்த்தரே உங்களுக்காக பேசி எதிரிக்கு பாடம் புகட்ட வேண்டுமானால் நீங்களும் நானும் ஒன்று நலமொன்றும் வளமொன்றும் பேசவே கூடாது. இதை மாத்திரம் சொல்லுகிறேன் என்று எதையும் சொல்லாதீர்கள். வாயை திறக்கவே கூடாது. செவிடன் ஊமையின் போல இருக்க வேண்டும். இந்த நிந்தனைக்கு பதிலாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிந்தித்தவன் உங்களிடம் வெட்கப்பட்டுவன் தலை குனிந்து நிற்க வைப்பார். இது நிச்சயம் நடக்கும். இதுக்கு சங்கீதம் 27 எடுத்து படித்து பாருங்கள். தாவீதுக்கு அப்படித்தானே நடந்தது. நீங்கள் பட்டயத்தில் கையில் எடுக்கக்கூடாது, யுத்தம் கர்த்தருடையது என்று சும்மா இருக்க வேண்டும். நீங்கள் பட்டயத்தை எடுத்தால், அதாவது பேசினால், மற்றவரிடம் சொல்லி அனுப்பினால் யுத்தம் அதிகரிக்கும். துன்மார்க்கு இன்னும் சீர்வான்.
கர்த்தர் பதில் கொடுப்பார் என்றால் கருவோடு அறுத்து விடுவார். உங்களை நிந்தித்த கர்த்தரை நிந்தித்ததாக எடுத்துக்கொள்கிறார். யோபுவுக்கு அப்படித்தானே நடந்தது. அவங்க ஃப்ரெண்டெல்லாம் போட்டு வாட்டினார்களே, ரெட்டத்தனையாய் ஆசீர்வதிக்கவில்லையா? யோபு நலமொன்று புலமொன்று பேசவில்லை. வாயை மூடிக்கொள்கிறேன் என்று சொன்னான். சகித்து கொள்ள வேண்டும். நிறைய சகிப்புத்தன்மை நம்மளுக்கு வேண்டும். அதை கர்த்தரிடம் சாட்டிவிட வேண்டும். அது குடும்பத்தில் இருந்தாலும் சரி, நட்பில் இருந்தாலும் சரி, உறவுகளில் இருந்தாலும் சரி, வேலை ஸ்தலத்தில் இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும், அது சொந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, கர்த்தரிடம் சாட்டிவிடுங்கள். பதில் செய்வதும் பழி வாங்குவதும் அது அவருடைய வேலை. நீங்கள் கையில் எடுக்கவே கூடாது. இப்படி இருந்தால் எதிரியின் முன் உங்களை உயர்த்தி உங்களை கண்முன் அவனை தரமட்டமாக்கி காட்டு. ரெண்டையும் நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் உயர்த்தப்படுவதையும் பார்ப்பீர்கள், அவன் தரைமட்டம் ஆகுவதையும் நீங்கள் பார்ப்பீர்கள். அவர் ஜீவன் உள்ள தேவன் என்பதை நிரூபித்து காட்டுவார். தன் மக்கள் மீது கை வைத்தால் என்ன நடக்கும் என்பதை யாவருக்கும் காட்டுவார். நீங்கள் உங்களை காட்டாதீர்கள். நீங்கள் நீதிமான்கள் தான், ஒன்றும் செய்யவில்லை தான், நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் நீதிமான் என்பது ஏதாவது ஒரு வகையில் சொல்லிவிடலாம் என்று முந்தாதீர்கள். உங்களை நீங்கள் காட்டாதீர்கள், தூக்கி பிடிக்காதீர்கள், உயர்த்தாதீர்கள். உங்களை கர்த்தர் தூக்கி பிடித்து காட்டுவார். அதற்காக நீங்கள் காத்திருங்கள், சகித்து கொள்ளுங்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, எப்படிப்பட்ட நிந்தைகள், அவமானங்கள், குப்பைகளை எதிரி என் மேல் போட்டாலும் வாயே திறக்க மாட்டேன். அத்தனை உம்மிடம் சமர்ப்பிப்பேன். நீர் எனக்காக யுத்தம் செய்வீர், வழக்காடுவீர், பேசுவீர், ஆயுதங்களை வாய்க்காமல் செய்வீர், நியாயம் செய்வீர், என் காரியங்களை நீர் கையில் எடுத்துக்கொள்வீர், ஜெயம் தருவீர். நான் சும்மா வேடிக்கை மட்டும் பார்ப்பேன் என்று அறிக்கை செய்கிறேன். ஒரு பாயிண்ட்டை நான் விட்டுவிட்டேன். அவர் எப்படி ஜனகரிப்புக்கு அவர் நியாயம் தீர்த்தார் என்றால், இவன் எசேக்கியா ராஜா ஏதும் பேசவில்லை. அவர் ஜனகரிப்பு வந்து கொண்டு இருக்கும் பொழுது அவன் காதில் ஒருவன் போய் ஒரு நியூஸ் சொல்கிறான், உன்னுடைய தேசத்தின் மீது படையெடுத்து வந்து விட்டார்கள் அந்நியர்கள். அப்படியே போட்டுவிட்டு ஓடி போய் விட்டான். அங்கே போகும்போது அவனுடைய மகனே அவனை கொன்று விட்டான். கேட்டீர்களா? எசேக்கியா ராஜாவை அழிக்க வேண்டும் என்று தேவனை தூஷித்தவன் அழிந்து போனான். பாருங்கள், ஒரு சின்ன மெசேஜ் தான். உன்னுடைய தேசத்தின் மீது எதிரி வந்துவிட்டான் என்று சொல்ல வைத்தார் ஆண்டவர். திரும்பி போனான், போன இடத்தில் மாண்டான். அதுதான் எதிரியினுடைய முடிவு. நீங்கள் பொறுத்திருங்கள். இன்றைய சிந்தனைக்கு எனக்கு எதிராக வரும் ஆயுதங்களை கர்த்தர் நேராக திருப்பி விடுவேன். அவருக்கு நேராக திருப்பி விடுவேன். எல்லாவற்றையும் அவருக்கு நேராக திருப்பி விடுவேன். உருட்டி விடுவேன், சாட்டி விடுவேன். இதை மட்டும்தான் செய்வேன். கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமேன். ஹல்லேலூயா.